உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜி பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது வரலாறு காணாத தாக்குதல் நடைபெற்ற நாள். அன்று நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள். இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட வரலாறு. பாலஸ்தீனியர்களின் கண்ணீர் கதை. 2 ஆண்டுகள் ஆகியும் வீழ்த்த முடியாத பாலஸ்தீனிய போராளிகள். உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வீரம். எகிப்தில் தீவிரமடையும் அமைதி பேச்சுவார்த்தை. முதல் நாள் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் என்று தகவல். காசாவில் அமைதி ஏற்படும் வரை நாடு திரும்பக்கூடாது. சமாதான உடன்படிக்கையில் இரு தரப்பும் கையெழுத்திட்ட பிறகே வர வேண்டும். அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவிற்கு ட்ரம்ப் உத்தரவு. தேனீ கடித்து இஸ்ரேல் அதிகாரி பலி. விமானத்தில் கொண்டு சென்றும் காப்பாற்ற முடியாத நிலை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 7 சம்பவத்திற்கு காரணம் என்ன? இஸ்ரேல் உருவான வரலாறு. இஸ்ரேல் மீது பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் மீட்பு போரை நடத்தி 2 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் இதற்கான காரணம் என்ன? காசா போராளிகள் வெற்றி பெற்றார்களா என்பதை சுருக்கமாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐரோப்பாவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் தங்களது பாதுகாப்பிற்காக தனி நாடு வேண்டும் என்று விரும்பினர். இதற்கான கொள்கையை தியோடர் ஹெர்சல் என்ற யூதர் ஒருவர் வகுத்தார். அவரது கனவுதான் இஸ்ரேல் என்ற யூத நாடு. பிரிட்டனில் வாழ்ந்த யூத பணக்காரரான ரூட்சைல்டு உள்ளிட்டவர்கள் இது குறித்து அன்றைய பிரிட்டன் பேரரசின் வெளியுறவு அமைச்சர் பால்போர் என்பவரை அணுகினர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் முதல் உலக போரின் போது, அதாவது 1917 காலகட்டத்தில் நடைபெற்றது. அப்போது பாலஸ்தீன நிலத்தில் வெறும் 6% யூதர்களே வசித்தனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரபு நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததால் அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு இராணுவ தளம் கொண்ட நாட்டை உருவாக்க விரும்பினர். இதனால் யூதர்களின் இஸ்ரேல் தனி நாடு திட்டத்தை ஒப்புக்கொண்டனர். இதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த பகுதிதான் பாலஸ்தீனம். அன்றைய காலகட்டத்தில் மாண்டேட் பாலஸ்தீன் என்ற பெயரில் பாலஸ்தீன தனி நாடு இருந்தது. இந்த நாட்டிற்குள் பல யூதர்கள் கப்பல்களில் அகதிகளாக வந்தனர். ஐரோப்பா எங்களை கைவிட்டு விட்டது, நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று பாலஸ்தீனியர்களிடம் கெஞ்சி அகதிகள் என்ற அந்தஸ்தை பெற்றனர். சிலர் விசா பெற்றுக்கொண்டு பாலஸ்தீனம் வந்து சேர்ந்தனர். அதில் கோல்டா மெய்ர் போன்ற சிலர் பின்னாளில் இஸ்ரேலின் பிரதமர் ஆகினர். இஸ்ரேலியர்களின் தனி நாடு பற்றிய கனவு குறித்து அப்போது பாலஸ்தீனியர்களோ அல்லது அரபு நாடுகளோ பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. 1947 பிறகு பிரிட்டன் தன்னிடம் இருந்த காலனிகளுக்கு விடுதலை தர தொடங்கியது. அப்படி விடுதலை கொடுத்தாலும் தங்களிடம் அடிமையாக இருந்தவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் பிரிட்டன் கவனமாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தானை பிரித்து நிரந்தர பகையை ஏற்படுத்தியது போல பாலஸ்தீனத்திலும் இரத்த களரியை உருவாக்கியது பிரிட்டன். அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. அரபுகளின் நிலமான பாலஸ்தீனத்தில் 1948 ஆண்டு இஸ்ரேல் என்ற தனி நாடு உருவாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனை ஐநா மன்றம் உள்ளிட்ட அவைகளில் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரித்தன. அப்போது பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. இதனை பாலஸ்தீனியர்கள் முதல் நக்பா என்று அழைக்கின்றனர், அதாவது பேரழிவு. யூத தீவிரவாத குழுவான ஹக்கன்னா பாலஸ்தீனியர்கள் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது. இந்த குழு ஐரோப்பிய நாடுகளின் இராணுவத்தின் மூலம் முறையாக இராணுவ பயிற்சி பெற்றிருந்தது. அதே நேரம் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்த இராணுவம் அப்போது இல்லை. 500 பாலஸ்தீன நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து சுமார் 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் சொந்த நிலம் மற்றும் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். வெளியேற மறுத்தவர்கள் ஈவு இரக்கமின்றி தாக்கப்பட்டனர். சுமார் 15,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டனர். பாலஸ்தீனிய கிராமங்களில் இருந்த கிணறுகளில் விஷம் ஊற்றப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பாலஸ்தீன நகரங்கள் கிராமங்களின் அரபு பெயர்களை அழித்து ஹிப்ரு மொழிகளில் பெயர்கள் சூட்டப்பட்டன. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து யூதர்கள் அதிக அளவில் வந்ததால் பாலஸ்தீனத்தில் இருந்த பூர்வக்குடி மரங்கள் கூட வெட்டி சாய்க்கப்பட்டு ஐரோப்பிய மரங்கள் நடப்பட்டன. பாலஸ்தீனத்தின் சுமார் 78% நிலங்கள் ஓரிரு நாளில் இஸ்ரேலாக மாற்றப்பட்டது. பாலஸ்தீனியர்கள் அகதிகளாகி உலகம் முழுவதும் சென்றனர். பெரும்பாலானவர்கள் காசாவிற்கு இடம் பெயர்ந்தனர்.
காசா, மேற்கு கரை, ஜெருசலம் பகுதிகள் மட்டும் இஸ்ரேலால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் முழுமையாக கைப்பற்றவில்லை. அந்த பகுதிகளை அவர்கள் இஸ்ரேலுடன் சேர்க்கவில்லை. அதே நேரம் இஸ்ரேல் என்ற நாட்டின் உருவாக்கம் எகிப்து, சிரியா, ஜோர்டான் போன்ற அரபு நாடுகளை அவமானப்படுத்துவது போல அமைந்தது. அவர்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது போர் தொடுத்தனர். ஆனால் பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் முழு இராணுவ பலம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் என சகல வசதிகளும் கிடைத்ததால் இஸ்ரேலை அரபு நாடுகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. 1948 பிறகு பல்லாயிரம் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்தனர். அவர்கள் இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்கவில்லை. பின்னர் யாசர் அராஃபத் தலைமையில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பிற்கு சோவியத் ஒன்றியம், சீனா, வடகொரியா நாடுகள் ஆயுத பயிற்சி அளித்தன. இதனால் யாசர் அராஃபத்தின் PLO அமைப்பு இஸ்ரேலுக்கு கடும் சவாலாக அமைந்தது. இருப்பினும் 1993 ஆண்டு ஓஸ்லோ உடன்படிக்கை கையெழுத்தானது. இது யாசர் அராஃபத்திற்கும் இஸ்ரேல் பிரதமர் இசாக் ராபினுக்கும் இடையே கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையின் மூலம் இஸ்ரேலை ஒரு நாடாக யாசர் அராஃபத் ஏற்றுக்கொண்டார். இதற்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்து வழங்கப்பட்டது. மறுபுறம் யாசர் அராஃபத் தலைமையிலான பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மூலம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தான் பாலஸ்தீனத்தின் அதிகாரப்பூர்வ நிர்வாக அமைப்பு என்ற நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. எதிர்காலத்தில் தனி பாலஸ்தீன நாட்டை அமைக்கும் நடவடிக்கைக்கு இஸ்ரேல் ஆதரவு அளித்தது. ஆனால் பின்னாட்களில் ஓஸ்லோ உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்ட எதையும் இஸ்ரேல் பின்பற்றவில்லை. குறிப்பாக மேற்கு கரை உள்ளிட்ட பகுதிகளில் தனது காலனிகளை விரிவாக்கம் செய்து கொண்டே சென்றது இஸ்ரேல். இது பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஓஸ்லோ உடன்படிக்கை மூலம் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக பாலஸ்தீனியர்கள் உணர்ந்தனர். இந்த காலகட்டத்தில் தான் எகிப்தின் மாபெரும் இஸ்லாமிய அறிஞரான இமாம் ஹசன் உல் பன்னா முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தை தொடங்கினார். இந்த அமைப்பின் பாலஸ்தீன கிளைதான் ஹமாஸ். 1987 ஆண்டு ஷேக் அகமது யாசின், ஹசன் ரன்திசி ஆகியோரால் ஹமாஸ் அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்தது. மேலும் அந்த அமைப்பின் கட்டுக்கோப்பு, கொள்கை, கோட்பாடுகள், செயல்பாடுகள் பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை பெற்றது. யாசர் அராஃபத்தின் பாலஸ்தீன அத்தாரிட்டி மீதான அதிருப்தி காசாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கு பெரும் ஆதரவை பெற்று தந்தது. ஆரம்பத்தில் ஹமாஸின் வளர்ச்சியை கண்டு கொள்ளாத இஸ்ரேல் பிறகு அதன் தீவிர தன்மையை கண்டு அஞ்சி அதன் தலைவர்களை கொல்வதற்கு ஆரம்பித்தது. ஷேக் அகமது யாசின், அப்துல் அஜீஸ் ரந்திஷி போன்ற தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். காலித் மிஷல் பிறகு தலைவரானார். ஆனால் அவரை கொல்வதற்கு இஸ்ரேல் மேற்கொண்ட பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் தொடர் தாக்குதல் காரணமாக பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் காவலர்கள் பொறுப்பில் காசாவை விட்டுவிட்டு இஸ்ரேல் வெளியேறியது. இதற்கு பிறகு 2006 ஆண்டு பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஹமாஸ் பெருவாரியான இடங்களை வென்றது. அதன் தலைவரான இஸ்மாயில் ஹனியே பிரதமராக அறிவிக்கப்பட்டார். பிறகு ஹமாஸின் செல்வாக்கு காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் விரிவடைந்தது. இந்த சூழலில் காசாவிலிருந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி காவலர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டனர். பிரதமர் இஸ்மாயில் ஹனியேவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நாட்கள் முதல் தற்போது வரை ஹமாஸ் காசா என்ற சிறிய நிலப்பகுதியை தனது இரும்பு கரத்திற்குள் வைத்துள்ளது. காசா மீதான வான்வழி தாக்குதல்கள் ஹமாஸ் தலைவர்கள் பலரை காவு வாங்கியுள்ளது. அதே போல எண்ணற்ற பாலஸ்தீனிய அப்பாவி பெண்கள், குழந்தைகள் என பல்வேறு தரப்பினர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவிற்குள் நுழையும் இஸ்ரேல் படை பாலஸ்தீனிய போராளி குழுக்கள், பெண்கள், குழந்தைகளை கைது செய்யும் சம்பவங்களும் தொடர்ந்தன. இஸ்ரேல் சிறையில் பாலஸ்தீனியர்கள் கடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் ஆண்டு கணக்கில் விசாரணையின்றி அடைத்து வைக்கப்பட்டனர். அவர்களை மீட்க முடியாத நிலை இருந்தது. இந்த சூழலில்தான் ஹமாஸ் மற்றும் இதர போராளி குழுக்கள் தங்கள் உறவினர்களை மீட்க அக்டோபர் 7 இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அறிவித்தனர். இந்த தாக்குதல் இஸ்ரேல் வரலாற்றில் அதுவரை நடந்திராத ஒன்று.
காரணம், இஸ்ரேல் மீது ஒரு நாடு போர் தொடுக்க போகிறது என்றால் ஓரிரு நாட்களுக்கு முன்னரே அதனை கண்டுபிடித்து முதல் தாக்குதலை அவர்களே நடத்தி விடுவார்கள். ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் ஹமாஸும் இதர போராளி குழுக்களும் இஸ்ரேல் மீது படையெடுப்பு நடத்தும் வரை அது யாருக்கும் தெரியாது என்று கூறப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் ஹமாஸின் ராணுவ பிரிவை தவிர்த்து ஹமாஸின் அரசியல் பிரிவுக்கு கூட இந்த தாக்குதல் பற்றி தெரியாது என்று கூறப்படுகின்றது. இதே போல ஹமாஸை ஆதரிக்கும் ஹிஸ்புல்லா, ஈரான் ஆகிய தரப்பிற்கும் இந்த தாக்குதலை பற்றி முன்கூட்டியே தெரியாது என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் ராக்கெட் வீச்சு, ஆளில்லா விமான தாக்குதல், கண்காணிப்பு கோபுரங்கள் மீதான தாக்குதல், எல்லைப்புற ராணுவ சோதனை சாவடி மீதான தாக்குதல் என சில மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை களமிறக்கியது ஹமாஸ். இஸ்ரேலின் எல்லைப்புற தடுப்பு சுவரை 20 இடங்களில் தகர்த்து அவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்தனர். எதிரே வந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இஸ்ரேலில் இருந்து கைதிகளை பிடித்து வந்து அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிப்பதுதான் ஹமாஸின் பிரதான நோக்கமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியது. இந்த போரை தொடங்கும் போது 3 இலக்குகளை நெத்தன்யாகு அறிவித்தார். அது காசாவில் உள்ள கைதிகளை உயிருடன் நேரடியாக ராணுவமே மீட்பது, ஹமாஸ் இயக்கத்தை முழுமையாக அழிப்பது, காசாவை முழுமையாக கைப்பற்றி அங்கிருக்கும் மக்களை வெளியேற்றி அதனை இஸ்ரேலுடன் இணைப்பது ஆகியவைதான். 2 ஆண்டுகளாக காசாவை முற்றுகையிட்டு அங்கு உணவு, குடிநீர், மின்சாரம் கிடைக்க விடாமல் செய்து மக்களை பட்டினி போட்டு அவர்களை இடம்பெயர்வு செய்து வீடுகளை இடித்து மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக காசாவை மாற்றியுள்ளது இஸ்ரேல். ஆனால் இவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்தும் நெத்தன்யாகு சொன்ன 3 இலக்குகளும் இன்னும் நிறைவேறவில்லை. தங்களது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கைதிகளை விடுவிப்போம் என்று பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் திட்டவட்டமாக அறிவித்தன. மேலும் கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஹமாஸ் இயக்கம் இன்னும் அழிக்கப்படவில்லை என்று அமெரிக்கா, பிரான்ஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர். ஹமாஸை உலகின் பெரும்பாலான நாடுகள் போராளி குழுவாக கருதுவதால் ஐக்கிய நாடுகள் மன்றம் ஹமாஸை தீவிரவாத இயக்கமாக அறிவிக்க முடியவில்லை. காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் திட்டத்தை ஆதரிக்க முடியாது என்று எகிப்து உள்ளிட்ட அண்டை நாடுகள் தெள்ளத் தெளிவாக அறிவித்துவிட்டன. உலகின் பெரும்பாலான நாடுகள் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன. பாலஸ்தீன் என்ற சொல்லாடல் மறக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பாலஸ்தீன தனி நாடு குறித்த குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டன. இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்த தயாராக இருந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் அதனை நிறுத்திவிட்டன. தனி பாலஸ்தீன நாடு உருவானால் மட்டுமே இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அறிவித்துவிட்டன. சர்வதேச போர் குற்றவாளியாக இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உலகின் பல நாடுகள் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு தடை விதித்துவிட்டன. ஈரானின் ராணுவ தலைவர்களை கொன்றதன் மூலம் அந்நாட்டின் பெரும் கோபத்திற்கு ஆளான இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு பற்றி உலகம் முழுவதும் கட்டமைத்து வைத்திருந்த பிம்பமும் தகர்க்கப்பட்டது. ஈரானின் தாக்குதல்கள் இஸ்ரேலை சூப்பர் பவர் என்ற நிலையிலிருந்து பின்னுக்கு தள்ளியுள்ளன. உலகம் முழுவதும் பெரும் புறக்கணிப்பிற்கும் வெறுப்பிற்கும் இஸ்ரேல் ஆளாகியுள்ளது. இவை அனைத்தையும் சுமார் 70,000 பாலஸ்தீனியர்கள் தங்கள் இரத்தத்தை கொடுத்து சாத்தியமாக்கியுள்ளனர். அதே நேரம் இந்த 2 ஆண்டுகள் காலகட்டத்தில் காசாவில் 1 லட்சம் குழந்தைகள் பிறந்துள்ளனர். எனவே கடும் தியாகத்திற்கு மத்தியில் சுதந்திர காற்றை சுவாசிக்க உள்ளது பாலஸ்தீனம். நம்பிக்கையுடன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் சில விவகாரங்கள் குறித்து பேச வேண்டியுள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்திருந்தது. குறிப்பாக ஆயுதங்களை கீழே போடும் விவகாரத்தில் இன்னும் விரிவான உத்தரவாதங்கள் தேவை என்று ஹமாஸ் கூறியிருந்தது. இந்த நிலையில் எகிப்தில் இருதரப்பிடையே பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தூதர் ரூபியோவும் கலந்து கொண்டுள்ளார். இருதரப்பிடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை எகிப்திலேயே தங்கியிருக்க ரூபியோவிற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.
இஸ்ரேலின் தாக்குதலில் சிக்காமல் தப்பிய ஹமாஸின் தலைவர் கலீல் அல்-ஹையா, சாஹிர் ஜஃபரின் உள்ளிட்ட முக்கிய ஹமாஸ் அரசியல் தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். அரபு, துருக்கி தலைவர்கள், அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் குஷ்னர் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையில் அங்கம் வகிக்கின்றனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் குளவி கடித்து பலியாகியுள்ளார். சிரியாவின் கோலன் குன்றுகள் பகுதியில் குடும்பத்துடன் சுற்றுலாவிற்கு சென்ற லிப்னே ஷாலவ் என்ற ரிசர்வ் படை அதிகாரி மலையேற்றத்தின் போது குளவி கடி தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவர் ஹெலிகாப்டரின் உதவியுடன் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வழக்கமாக விஷக்குளவி தாக்குதலுக்கு ஆளாகுபவர்கள் உயிரிழப்பதில்லை. அதே நேரம் ஒவ்வாமை உள்ளவர்கள் உயிரிழக்கின்றனர். பலியான ரிசர்வ் படை அதிகாரி 5 குழந்தைகளுக்கு தந்தை ஆவார். மேலும் கோலன் சமூக அமைப்பின் இயக்குநராக இருப்பவர் ஆவார். ரிசர்வ் பணியில் இருந்த அவர் குறுகிய விடுமுறை பெற்று குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதற்கு முன்னதாக தெற்கு காசாவில் குளவி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது வரலாறு காணாத தாக்குதல் நடைபெற்ற நாள். அன்று நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள். இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட வரலாறு. பாலஸ்தீனியர்களின் கண்ணீர் கதை. 2 ஆண்டுகள் ஆகியும் வீழ்த்த முடியாத பாலஸ்தீனிய போராளிகள். உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வீரம். எகிப்தில் தீவிரமடையும் அமைதி பேச்சுவார்த்தை. முதல் நாள் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் என்று தகவல். காசாவில் அமைதி ஏற்படும் வரை நாடு திரும்பக்கூடாது. சமாதான உடன்படிக்கையில் இரு தரப்பும் கையெழுத்திட்ட பிறகே வர வேண்டும். அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவிற்கு ட்ரம்ப் உத்தரவு. தேனீ கடித்து இஸ்ரேல் அதிகாரி பலி. விமானத்தில் கொண்டு சென்றும் காப்பாற்ற முடியாத நிலை.